அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலே இருந்தார். அந்த ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5. அந்த 5க்கு அடுத்த 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலே இருந்தார். என்ன பலன் தருவார்? இப்ப 6ஆம் பாவத்திற்கு ஜோதிடம் என்ன ஸ்தானத்தை தந்திருக்கு? பொருள் ஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கு. கடன் நோய் எதிரி மட்டுமல்ல, பொருள் ஸ்தானம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. 2, 6, 10 பொருள் ஸ்தானம். 1, 5, 9 தர்மஸ்தானம். நீங்க 4ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நான் போட்டிருது அல்லவா, அந்த லக்னத்தை 1ன்னு எண்ணிக்கணும். அதுல இருந்து 12 வரைக்கும் நீங்க எண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ லக்னம் 1ன்னா லக்னம் 1, அதுக்கு அடுத்தது 5. அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தர்மஸ்தானம் என்று ஜோதிடம் சொல்லி இருக்கிறது. 2, 6, 10 பொருள் ஸ்தானம் என்று சொல்லுகிறது. 3, 7, 11 போகஸ்தானம் என்று சொல்லுகிறது. 4, 8, 12 மோட்சம், சுகம், துன்பம் என்று சொல்லுகிறது. சரிங்களா? அது ஏன் 6ஆம் இடத்தை பொருள் ஸ்தானம் என்று ஜோதிடம் வகுத்து வைத்திருக்கிறது? 6 உழைப்பை, வேலையை, உடல் உழைப்பை குறிக்கிற இடம். அப்ப உடல் உழைப்பின் மூலமாக பொருளீட்டுகிற காரணத்தால், பணம் சம்பாதிக்கிற காரணத்தால் 6ஆம் இடத்தை ஜோதிடம் பொருள் ஸ்தானம் என்று சொல்லுகிறது. ஆண்டவன் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். எந்த எந்த வேலையை வேணாலும் உலகம் பூரா செய்யற வேலை, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது 6, 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி. எந்த வேலையா இருந்தாலும் அது 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி குறிக்கும். முதலீடு இல்லாத வேலை, பணம் போடாத வேலை, உடல் உழைப்பு. அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா கடுமையான உடல் உழைப்பு செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க, ஓரளவிற்கு உடல் உழைப்பு செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. உடல் உழைப்பு மிக குறைவாக இருந்து மூளை உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, படிச்சவங்க இல்லைங்களா? இப்போ கடுமையான உடல் உழைப்புனா வேகாத கொளுத்துற வெயில்ல தோட்டங்காட்டுல விவசாய வேலை செய்யக்கூடிய வேலை, ரோடு போடுற வேலை, கட்டடம் கட்டுற வேலை, கல் சமைக்கிற வேலை, ரோட்ல போட்டு கம்பியை போட்டு சமுட்டியில அடிச்சு உடைச்சிட்டு இருக்கிறது பார்ப்பீங்க கொளுத்துற வெயில்ல. அதெல்லாம் கடுமையான உடல் உழைப்பு உள்ள வேலை. ஓரளவுக்கு உடல் உழைப்புள்ள வேலைகள் நம்ம எடுத்துட்டோம்னா, தொழிற்சாலைகள்ல ஒரு நிழல்ல வெயில் இல்லாம வேலை செய்யக்கூடிய வேலை ஓரளவுக்கு உடல் உழைப்புள்ள வேலை. படிச்சவங்கன்னா அவங்க ஏசியில கூட உட்காந்து வேலை செய்வாங்க, ஃபேன்ல உட்காந்து வேலை செய்யறது. உடல் உழைப்பு குறைவா, மூளைக்கு அதிக வேலை கொடுக்குற வேலை, உடல் உழைப்பு குறைவான வேலை. ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் அது 6ஆம் இடம் தான். அது மாசம் 5,000 வாங்கினாலும் சரி, 50,000 வாங்கினாலும் சரி, 5 லட்சம் வாங்கினாலும் சரி, 50 லட்சம் வாங்கினாலும் சரி, அல்லது தினக்கூலி வாங்கினாலும் சரி, வாரக்கூலி வாங்கினாலும் வேலை வேலை, உழைப்பு இல்லைங்களா? அப்படிப்பட்ட உழைப்பின் மூலமாக பொருளீட்டுகிற ஸ்தானத்தை சொல்லுகிற இடம் 6ஆம் இடம். சரிங்களா? இப்போ கும்ப லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சந்திரன் 6ஆம் அதிபதி, மீன லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சூரியன் 6ஆம் அதிபதி. சந்திரனும் சூரியனும் 6ஆம் ஆதிபத்தியம் வாங்கி 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதியாகி 6க்கு உண்டான ஆதிபத்திய வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு வீடு தான், கடக வீடு, சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, சின்ன வீடு. அவங்க மீன லக்னத்துக்கு சூரியன் 6ஆம் அதிபதியை கும்ப லக்னத்துக்கு சந்திரன் 6ஆம் அதிபதியை வருகிற போது 6க்கு உண்டான ஆதிபத்தியம் மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க இல்லைங்களா? ஆனா மற்ற எல்லா லக்னங்களுக்கும் மற்ற கிரகங்கள் 2 ஆதிபத்தியத்தை வாங்கிடுவாங்க. மேச லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா புதன் 6ஆம் அதிபதி, அவரே 3ஆம் அதிபதி ஆகிறார். ரிஷப லக்னத்துக்கு எடுத்துட்டா 6ஆம் அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான். மிதுன லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் 6ஆம் அதிபதியும் ஆவார், 11ஆம் அதிபதியும் ஆயிரும். கடக லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதி மட்டும் அல்ல, அந்த லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதியும் குரு பகவான் தான். லட்சுமி ஸ்தானாதிபதி, யோகாதிபதி, திரிகோணாதிபதி, பெருந்திரிகோணாதிபதி குரு பகவான் தான் வருவார் கடக லக்னத்துக்கு. நீங்க அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சனி பகவான் 6ஆம் அதிபதி மட்டும் அல்ல, வாழ்க்கை துணையை குறிக்கிற கலத்திரஸ்தானாதிபதியாக 7ஆம் அதிபதியாகவும் சனி பகவானே வருவார் இல்லைங்களா? அடுத்தது வாங்க, எங்க கன்னி லக்னம். சனி பகவான் 6ஆம் அதிபதி, ஆனால் அதே சனி பகவான் தான் கன்னி லக்னத்துக்கு யோகாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் கன்னி லக்னத்துக்கு சனி பகவானே வரும். 2 அதிபதி 5 இல்லைங்களா? அடுத்தது வாங்க துலாம் லக்னம். குரு 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியும் அவரே தான். விருச்சகம் 6ஆம் அதிபதியும் அவரே, லக்னாதிபதியும் அவரே. விருச்சகத்துக்கு 6ஆம் அதிபதியும் அவரு தான், லக்னாதிபதி அவரு தான். நீங்க
இப்போ செவ்வாய் வந்து விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகி மேஷத்துல இருக்காரு இல்லைங்களா? அதான் 6ஆம் 6லயே இருக்காரு. இதுல என்னென்ன ஒரு விசேஷம், ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, லக்னாதிபதி பாவகிரகமாகி 6ல இருக்கிறது நல்லது என்று ஜோதிடம் சொல்லுது. சூரியனோ, சனியோ, செவ்வாயோ லக்னாதிபதி ஆயிடுறாங்க. அவங்க பாவகிரகங்கள் இல்லைங்களா? அப்படி சனியோ, சூரியனோ, செவ்வாயோ லக்னாதிபதியாகி 6ல் இருப்பது சிறப்புன்னு சொல்லுது. இப்ப இங்க வந்து விருச்சிக லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் இருக்கிறாருங்களா? இதோட இந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கு லக்னாதிபதியாய் 6ஆம் அதிபதியாய் 6ல் இருக்கிற போது குரு அந்த குருவோ அல்லது சுபகிரகமோ சுப கிரகத்தினுடைய தொடர்பு அந்த செவ்வாய்க்கு 6ல் இருக்கிற செவ்வாய் கிடைச்சிருச்சுன்னா அருமையான வேலை, அதிகாரமுள்ள வேலை, அரசாங்க வேலையே கிடைக்கும். சூரியனுக்கு அப்படித்தான் சிம்மத்தில் இருக்காரு இல்லைங்களா? சுபகிரக தொடர்பு கிடைச்சிச்சு நீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தது தனுசு லக்னம் 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 11ஆம் அதிபதி மாறிடுவார். அடுத்தது மகர லக்னம் 6ஆம் அதிபதி புதன், அவரே யோகாதிபதியாகவும் ஆயிடுவார். மகர லக்னத்துக்கு 9 கூடியவர் ஆயிடுறாருங்களா? லட்சுமி ஸ்தானாதிபதி, பெருங்கோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தலைமை திரிகோணாதிபதி, யோகாதிபதி சனி. இந்த மகர லக்னத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுக்கு புதன் யோகாதிபதி ஆயிடுவார். சரிங்களா? இப்படி சந்திரன் சூரியன் மட்டும் 6 ஆதிபத்தியம் மட்டும் வாங்குவாங்க. மற்ற எல்லா கிரகங்களும் 2 ஆதிபத்தியங்களை வாங்குவார் இல்லைங்களா? ரைட். அப்போ 6ஆம் அதிபதி 6லயே ஆட்சியா இருக்கிறாங்க. எந்த லக்னமா இருந்தாலும் 6ஆம் அதிபதி 6ல ஆட்சி இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? 6ஆம் அதிபதி 6லயே ஆட்சி இருக்கிற போது ஒரு நல்லதும் இருக்குது, அதுக்குள்ள ஒரு சிக்கலும் இருக்கு. 6ஆம் அதிபதி ஆட்சி ஆகிறதுல ஒரு சிக்கலும் இருக்குது. அது என்ன சிக்கல்? அது என்ன சிக்கல்? இடியாப்ப சிக்கலா அப்படின்னு கேட்கிறீங்களா? 6ஆம் அதிபதி வலுத்து லக்னாதிபதி வலு இழந்தால் அது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை முழுவதும் இடியாப்ப சிக்கல் தான். சிக்கலை நீக்க முடியாது. இடியாப்பத்தில் இருக்கிற சிக்கலை தீர்க்க முடியுமா? அந்த மாதிரி 6ஆம் அதிபதி வலுவாகி ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலு இழந்து விட்டால் வாழ்நாள் பூராவும் இடியாப்ப சிக்கலான வாழ்க்கை தான். துன்பங்கள் துரத்தி கொண்டே இருக்கும். 6ஆம் அதிபதியை விட ஒரு படியாவது ஒரு அளவு ஒரு பாயிண்டாவது லக்னாதிபதி வலுத்தே ஆக வேண்டும். வலு இழந்தால் 6 எதிரி அல்லவா? எதிரிகள் வலு பெறுவார்கள். எதிர் அமைப்பு ஓங்கி நிற்கும். எதிர் அமைப்பினுடைய கை வலுத்து நிற்கும். எங்க போனாலும் ஜாதகர், அது எங்க சொந்த பந்தமா இருக்கட்டு, அக்கம் பக்கமா இருக்கட்டு, குடியிருக்கிற ஏரியாவா இருக்கட்டு, வேலை வெட்டி பார்க்கிற இடமா இருக்கட்டு, எங்க போனாலும் வந்தாலும் அங்க இவருக்கு ஆகாத இந்த எதிர் தன்மைகள் தான் மேலோங்கி இருக்கும். அப்படியே இவர் போற இடமெல்லாம் அந்த எதிர்ப்பினுடைய சக்தி, எதிரிகள் அப்படி சீறி படம் எடுத்து நிற்கிற சர்ப்பமாட்ட நிற்கும். இவர் வாழ்க்கை பூராவும் லக்னாதிபதி வலு இழந்து 6ஆம் அதிபதி வலு பெறுகிற போது போராட்டம் என்று போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை 6ஆம் அதிபதி வலுப்பெற்று லக்னாதிபதி வலு இழக்கிற போது உருவாகி. 6ஆம் அதிபதி 6 இருக்கும்போது பலன்கள் சிறப்பு, அருமையான வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான வேலை கிடைக்கும், நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதி 6ல இருந்து இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும், சிறந்த வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த 6ஆவது தசை வந்துச்சுன்னு வைங்க, விபரீத ராஜயோக பலனே உண்டு. விபரீத ராஜயோக பலன் உண்டுன்னு ஜோதிடம் சொல்லுகிறார். நல்ல எதிர்பார்க்காத பலன் வரக்கூடிய அமைப்பு இந்த 6ஆவது ஆட்சியில் இருக்கிற போது இருக்கு. ஆனா லக்னாதிபதி வருவார். லக்னாதிபதி வருவார் இல்லைன்னா எதிரிகளுடைய தொல்லை, எதிர்ப்பினுடைய மனச்சங்கடங்கள், துன்பங்கள் வாழ்நாள் பூராவும் அந்த துன்பங்கள் துரத்திட்டே இருக்கு. அது மட்டும் அல்லாமல் கடனோ நோயோ கடைசி வரை கூட வந்துட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு. அதனால லக்னம் 6ஆம் அதிபதியை விட வலுத்தே ஆகணும். நீங்க நம்ம பிரம்மதேவன் இருக்காரு இல்லைங்களா? நம்மளை எல்லாம் படைச்ச கடவுள் பிரம்மா. அந்த பிரம்மதேவன் கிட்ட போய் பிரம்மாவனுடைய மகன் தச்சன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்னங்க, என்னடா திடீர் நீங்க போயிட்டுன்னு பாக்குறீங்களா? ஒரு காரணம் இருக்கு, சொல்ற கேளுங்க. இப்போ போய் கேட்கிற பிரம்மா கிட்ட, தந்தையே, புருஷார்த்தங்கள் வேதார்த்தங்கள் அனைத்தையும் தாங்கள் நன்கு அறிந்தவர்கள் அல்லவா? உலகங்களை எல்லா உலகங்களையும் ஆக்குவது, நிலைவரச் செய்வது, அழிப்பது, சிருஷ்டி திதி சம்காரம், படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த முத்தொழில்களை செய்பவரும் என்றென்றும் நிலைத்திருப்பவரும் மும்மூர்த்திகளில் சிறந்தவரும் எல்லா நிலைகளிலும்
நிறைந்து இருப்பவரும், உலக நாயகரும், எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவரும், பரஞ்சோதியும், பரமாத்மாவாக இருப்பவரும், எல்லா ஜீவன்களுக்குள்ளும் உயிராகவும் காரண கர்த்தாவாகவும் இருப்பவர் யார் அப்படின்னு தட்சன் அவங்க அப்பா பிரம்மா கிட்ட கேட்டான். பிரம்மா சொன்னாரு, சிவபெருமான வணங்கிட்டு சொன்னார் மனசுல, மகனே, அதிகமான அளவுக்கு அதிகமான ஆணவம் கொண்டு நானும் மகாவிஷ்ணுவும் வெறும் பயங்கர கோபத்தோடு தலைக்கணத்தோடு ஒருவருக்கு பயங்கரமா சண்டை போட்டுக் கொண்ட போது எங்கள் இருவருக்கு மத்தியில் நெருப்பு ஜுவாலைகளால் சூழப்பட்ட வண்ணம் தோன்றியவரான அந்த மகாதேவன் தான் அனைத்து உலகங்களையும் படைத்து எங்களையும் படைத்திருப்பவர். அந்த அந்த சர்வேஸ்வரனை, மகாதேவனே சகல லோகத்திற்கும் நாயகர் என்று பிரம்மா மகன்கிட்ட தச்சக்கிட்ட சொல்றார். அவன் திருப்பி கேட்கிறான், தந்தையே, படைத்தல் காத்தல் ரெண்டு தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணுவாயு உங்க ரெண்டு பேர்த்தையும் விட படைக்கிற தொழில் காக்கிற தொழில் நீங்க படைக்கிறீங்க, மகாவிஷ்ணு காக்கிறார். உங்க ரெண்டு பேர்த்தை விட அடித்தல் தொழில் செய்கிற சிவபெருமான் சர்வேஸ்வரன் எப்படி உங்களுக்கு கருத்தாவா இருக்க முடியும் கேட்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் படைக்கிறீங்க, காக்குறீங்க, அவர் அடிக்கிற தொழில் தான் செய்யறாரு, அவர் எப்படி உங்க ரெண்டு பேர்த்துக்கு கருத்தாவா இருக்க முடியும் அப்படின்னு தச்சன் கேட்டான். அதுக்கு பிரம்மதேவன் சொன்னாரு, அடே தச்சனே, மடையனே, என்னையும் மகாவிஷ்ணுவையும் ஆகிய எங்கள் இருவரையும் அந்த சிவபெருமான் தாண்டா சிருஷ்டித்து, அதாவது படைத்து, எங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து, படைக்கிற தொழில் காக்கிற தொழில் என்கிற இரண்டு தொழில்களையும் வேலைகளையும் எனக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கொடுத்து எங்கள் இதய தாமரைகளிலே தங்கியிருந்து எங்களை இயக்குபவரே அந்த சிவபெருமான் தாண்டா, அந்த சகலலோக நாயகன் மகாதேவன் தான் பிரம்மா தட்சன்கிட்ட சொன்னார். எல்லா உயிர்களுக்கும் நாயகன் சிவபெருமான், சகல லோகத்திற்கும் நாயகர் சிவபெருமான். பிரம்மன் சிவன் உட்பட அத்தனை பேருக்கும் கர்தா சிவபெருமான். அந்த மாதிரி எந்த ஜாதகமாக இருந்தாலும் நாயகன் லக்னாதிபதி, அந்த ஜாதகத்தினுடைய தலைவன் லக்னாதிபதி, அந்த ஜாதகத்தினுடைய கர்தா லக்னாதிபதி. ஆகவே எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்புடன் தெரிவித்து, அடுத்த காணொளியில் 6ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.